friends, welcome to Rasi tips. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம Rasi tips சேனல்ல நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். फ्रेंड्स எல்லார் வீட்லயுமே கரப்பாம்பூச்சி தொந்தரவு இருக்கும். முக்கியமா கிச்சன்ல பாத்தீங்கன்னா கரப்பாம்பூச்சியோட சேட்டை குறையவே குறையாது. இப்படி இருக்கிற கரப்பாம்பூச்சிகளை ஒரே நைட்ல மொத்த கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி கூண்டோட அழிச்சா எவ்வளவு சூப்பரா இருக்கும். வாங்க फ्रेंड्स, அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. கரப்பாம்பூச்சியை ஒழிக்கிறதுக்காக நம்ம எல்லார் வீட்லையுமே கரப்பாம்பூச்சி சாக்பீஸ் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். அந்த சாக்பீஸ்க்கு ஓரளவுக்கு கரப்பாம்பூச்சி செத்து போனாலும் இன்னும் நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைச்சா நமக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் ஸ்ரீ அக்னி ரேகா பிராண்டில் இருந்து இப்படி ஒரு சாக்பீஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு சாக்பீஸ் தான். இந்த சாக்பீஸ் போட்டோன்னா நமக்கு வீட்டில் இருக்கிற மொத்த கரப்பாம்பூச்சியும் கூண்டோடு அழிஞ்சிரும். கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கம்மியான விலைக்கு தான் கிடைக்கும். இந்த பேக்கேஜ்லேயே போட்டிருக்க ரேட்டு பார்த்தீங்கன்னா 16 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் நான் வாங்கினது 10 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இப்போ மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் சேல்ஸ் ஆகிட்டு வருது. ஸ்ரீ அக்னி ரேகா பிராண்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் கரப்பாம்பூச்சியை ஒழிக்கிறதுக்கான வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். சாக்பீஸ் எப்படி இருக்குங்கிறத பேக்கெட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சாக்பீஸ் பார்க்கவே நல்லா இருக்குது. இந்த சாக்பீஸில் பார்த்திங்கன்னா சேஃப்டியாக இருக்கிறதுக்காக பேப்பர் கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணிவிட்டு சாக்பீஸ் கரைஞ்சிட்டா கூட பேப்பரை கொஞ்சம் கொஞ்சமாக கிழிச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாக்பீஸ் தீர்ற வரைக்குமே பேப்பர் வந்து சேஃப்டியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரே ஒரு சாக்பீஸ் வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற கரப்பாம்பூச்சிங்களை எப்படி கூண்டோடு அழிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். கரப்பாம்பூச்சியோட நடமாட்டம் முக்கியமாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனோட சிங்க்கு கீழே நம்ம இந்த வேஸ்ட் பாக்ஸ் வைப்போம்ல அந்த இடத்துல தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கரப்பாம்பூச்சியோட நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் இந்த சாக்பீஸை வச்சு நீங்கள் லைட்டாக அந்த மாதிரி கோடு போட்டு வச்சுட்டாவே போதும். இதோட ஸ்மெல்லுக்கு இருக்கிற கரப்பாம்பூச்சியும் செத்து போயிடும். உள்ளுக்குள்ளே அடைஞ்சிருக்கிற கரப்பாம்பூச்சியும் இந்த ஸ்மெல்லுக்காக வெளியில் வந்துட்டு அதுவுமே பார்த்திங்கன்னா மயங்கி சாக ஆரம்பிச்சிரும். நான் இப்போ அதுக்காக தான் என்னோடய சிங்க்கு கீழே இருக்கிற இந்த வேஸ்ட் பாக்ஸை சுற்றி இந்த பைப்பை சுற்றிலாம் நான் வந்து சாக்பீஸ் போட்டுட்ருக்கேன். இதே மாதிரி நம்ம கிச்சனில் இருக்கிற செல்ஃபில் பார்த்தீங்கன்னா செல்ஃபை சுற்றி இந்த சாக்பீஸ் வச்சு நீங்கள் ஒரு லைன் போட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த சாக்பீஸோட ஸ்மெல்லுக்கு எறும்பு கரப்பாம்பூச்சி எதுவுமே பார்த்திங்கன்னா செல்ஃபில் வரவே வராது. இது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டு கிச்சனில் எத்தனை செல்ஃப் இருக்கோ அத்தனை செல்ஃப்லையுமே இந்த கரப்பாம்பூச்சி சாக்பீஸ் வச்சு லைன் போட்டுருங்க. இந்த மெத்தடில் நம்ம போட்டு வைக்கும் போது இருக்கிற கரப்பாம்பூச்சியுமே செத்து போயிடும். இனிமேல் கரப்பாம்பூச்சி எறும்பு எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கிச்சனில் கொஞ்சம் திங்ஸ்லாம் எண்ணெய் பிசுப்பு ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி அட்டைப்பட்டியில் போட்டு தான் வச்சுருப்பேன். இந்த அட்டைப்பட்டியில் போட்டு ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சிலாம் போய் இதுக்குள்ளே போய் நிறைய இருக்க ஆரம்பிச்சிரும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா அட்டைப்பட்டி வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தோன்னா அட்டைப்பட்டியிலலாம் இந்த மாதிரி நீங்கள் சாக்பீஸ் வச்சு கோடு போட்டு வச்சுட்டிங்கன்னா இதில் இருக்கிற கரப்பாம்பூச்சியும் செத்து போயிடும். இனிமேல் இந்த அட்டைப்பட்டிக்குள்ளே கரப்பாம்பூச்சி வரவே வராது. அட்டைப்பட்டி எங்கே வைக்கிறோமோ அட்டைப்பட்டியை சுற்றி இந்த மாதிரி லைன் போட்டு வச்சுருங்க. கரப்பாம்பூச்சியோட பிரச்சனை இனிமேல் இருக்கவே இருக்காது. நம்ம எல்லார் வீட்லையுமே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற கேரி பேக்ஸு கட்டைப்பை பேகு எல்லாமே ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சியோட சேட்டை அதிகமாகவே இருக்கும். கரப்பாம்பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக இந்த கரப்பாம்பூச்சி சாக்பீஸ் வச்சு லைட்டாக லைன் போட்டு வச்சுட்டாவே போதும். இந்த இடத்துல கரப்பாம்பூச்சி வரவே வராது. கரப்பாம்பூச்சி இருந்தாலும் கூண்டோட கொத்தாக செத்து தான் கிடக்குமே ஒழிய நமக்கு கரப்பாம்பூச்சி இனிமேல் பிரச்சனையே இருக்காது. இந்த ப்ராசஸ் நம்ம எப்போ பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நைட்டு தான் பண்ணணும். ஏன்னா நைட்டு நம்ம லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் கரப்பாம்பூச்சியோட சேட்டை அதிகமாக இருக்கும். நைட்டு கிச்சன் ஒர்க் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் கிச்சனில் எந்த இடத்துல அதிகமாக வருதுன்னு நினைக்கிறீங்களோ முக்கியமாக பாத்ரூமாக இருக்கட்டும் கிச்சனாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் சாக்பீஸ் வச்சு லைன் போட்டு வச்சுட்டிங்கன்னா காலையில் நீங்கள் எந்திரிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கரப்பாம்பூச்சி எல்லாம் கூண்டோட கொத்தாக செத்து போய் கிடக்கும். இந்த சாக்பீஸ் பார்த்திங்கன்னா எல்லா மார்க்கெட்லேயுமே சேல்ஸ் ஆகிட்டு வருது. இந்த சாக்பீஸோட லிங்க் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.